சொன்னார். அடுத்தது வந்து கலை வந்துட்டு உங்களுக்கு எத்தனை பீப் போடுறது, எத்தனை பேட் வேர்ட்ஸ் பேசுறீங்க, வாயை திறந்தாலே பேட் வேர்ட்ஸ், ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறீங்கன்னு கலைக்கு பயங்கரமாக ரோஸ்ட் கிடைச்சது. அடுத்தது சபரி, நீங்களும் கத்திக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு தொண்டை கட்டுற அளவுக்கு கத்துறீங்க. அதே மாதிரி ஃபைனலாக சொன்னார், தெளிய வச்சு அடித்தார் சபரியை. நீங்கள் வந்து அன்பு கேங்கு, அதாவது நீங்கள் வந்து சிஸ்டர்னா நீங்கள் வந்துட்டு உரிமையோட நியாயஸ்தானா வந்துடுவீங்க. ஆனால் அதே சமயத்தில் வேறு யாருக்காவது அநியாயம் நடந்தால் நீங்கள் வாயை மூடிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி செம்ம ரோஸ்ட்டு. ஃபஸ்ட்டும் ரோஸ்ட்டு, மிடில்லையும் ரோஸ்ட்டு, கடைசிலையும் சபரிக்கு செம்ம ரோஸ்ட்டு. சபரிக்கு மூஞ்சியே இல்லை. அதை தவிர அவர் ரம்யா இன்பிட்வீனில் ரம்யாவுக்கு ஏதோ அவர் அட்வைஸ் பண்ணியிருப்பார், நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத விடு அப்படின்னு சொல்லி சபரி வந்து ரம்யாட்ட சொல்ல, நீங்கள் யார் கவலைப்பட வேணான்னு சொல்கிறது, அவங்க கவலைப்படணும் அதை பற்றி, அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிவிட்டு ரம்யாட்டையும் போய் சொல்லிட்டாரு, உங்களை வந்து அதாவது ஒன்றா எதிரியை கூட நம்பலாம், அவங்க கூடயே இருக்கிறவங்கள நம்பாதீங்கன்னு சொல்லி சபரியை சொல்லிட்டாரு. அது ஒரு பயங்கரமாக சபரிக்கும் ரோஸ்ட்டு. அடுத்தது ரம்யா, நீங்களும் கத்திக்கிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு டாஸ்க் நடந்தது இல்லையா, யாரா இந்த பையன், அதில் வந்து சம்மந்தமே இல்லாமல் பார்வதியையும் திவாகரையும் சொல்கிறீங்க தூங்கிறது திங்கிறதுன்னு சொல்லிட்டு. கேட்டால் நீங்கள் வந்து கலாய்க்கிறதுக்கு பண்ணுறேங்கிறீங்க. இதெல்லாம் நல்லாவே இல்லை ரொம்ப. அதே மாதிரி நீங்கள் வெளியில் வந்து பெரிய பாட்ஷா அரேஞ்சுக்கு நான் யார் தெரியுமா, நான் பெரிய ஆள் தெரியுமா அப்படின்லாம் சொல்கிறீங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை. கட்டாயம் கத்துறதை நிறுத்தினா தான் நீங்கள் அடுத்தது முன்னேற முடியும் கேமில் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான வார்னிங் ரம்யாவுக்கும் கிடச்சிது. அடுத்தது வந்து பார்வதி வந்து நீங்கள் ரொம்ப மார்க் பண்ணுறீங்க. அதே மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்கும்போது எஸ் அப்படிலாம் பேசுவாங்களா அவங்க, அதெல்லாம் பண்ணுறதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இதை பண்ணிவிட்டு, நீங்கள் ரொம்ப ஷார்ப் மைண்டு, இதில் உங்களுக்கு நல்ல புத்திசாலித்தனம்லாம் இருக்குது, இதிலெல்லாம் ஏன் கத்திக்கிட்டு வேண்டாத காரியத்துலலாம் உங்கள் மைண்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி பார்வதிக்கும் நல்லா டோஸ் கொடுத்தார். அடுத்தது வந்து பிரவீன், அவர் தான் இந்த வாரத்தோட கேப்டனு. திவாகர் வந்து ரீல்ஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம்? இப்போ ஏன் வந்து நீங்கள் கம்ருதீன் அண்டு வினோத் 3 பேரும் வந்து பின்னாடி இருந்து மார்க் பண்ணுறீங்க? அதே மாதிரி பேர் பாடியில் அவர் வந்தார், மிச்சவங்க வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? மிச்சவங்க எல்லாருமே என்ன குளிக்கும்போது அந்த தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்க, அப்போ பேர் பாடியில் இருந்தாங்க. எஃப்ஜே பேர் பாடியில் இருக்காங்க, அப்போ மட்டும் இது கிட்ஸ் பார்க்குற ஷோ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனுக்கும் செம்ம கலாய். அதே மாதிரி எல்லாத்தையும் ஒருத்தரையுமே விட்டு வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வேற பிரவீன்ட்ட இதையும் சொன்னார், உங்களுக்கு வந்தால் ரத்தம், மிச்சம் உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் சொன்னார். அடுத்தது வினோத் வந்து திவாகர் 1 இயர் தான் ஆச்சு, தான் வந்து 20 இயர்ஸ்